நகையை கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப என்னடி பண்றது? நகையை உன் சாரிக்குள்ள வச்சுட்டு என் கூட வா. வா, நான் சொல்றேன். சரி வராரு. அவர் கண்ணுல படாம போணுமா? வா போ. அப்பாடா, ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்கும் ஸ்ரீஜா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் கையும் களவுமா பூசாரிக்கிட்ட மாட்டிருப்போம். ஐயோ, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரி அவ்வளவுதான். ஐயோமா விடுமா, அதே சொல்லிக்கிட்ட. அபி எங்க இருக்கான்னு பாரு. வா தேடுவோம். எங்கடி இந்த அபியை எங்கேயும் ஆளைய காணோம்? மா இருமா, வா பாக்கலாம். மா அங்க பாரு, அபி உட்கார்ந்துருக்கா. மா நீ போய் அவ பேக்ல இந்த நகையை போட்டு வந்துரு. ஐயோ, அவசியம் நான் தான் போணுமா? ஷோ, ஏன் சொல்றேன்னா, பேக்ல நகை வைக்கும் போது நான் மாட்டிக்கிட்டேன்னா அபிக்கு பதிலா நான் தான் ஜெயிலுக்கு போகணும். ஷோ, அப்படிலாம் எதுவுமே நடக்காதுமா. நீ போய் அபி பேக்ல நகையை வச்சுட்டு வா. ஸ்ரீஜா, நான் என்ன சொல்றேன்? ஷோ, போறியா இல்லையா? ஐயோ, அபி பேக்ல நகை வைக்கும் போது கடவுளே, மாட்டிக்காம நீதான் என்ன காப்பாத்தணும். என்ன யோசிக்கிற? போமா. போறேன் போறேன் போ. போறேன். ஐயோ, அவ திரும்பி பாத்திரக்கூடாதே. மாட்டுக்கு வர போறாங்க. யாராவது வராங்களான்னு பாப்போம். சீக்கிரமா வைமா. சீக்கிரமா. வா வா சீக்கிரம் வா. ஏ, நீ சொன்ன மாதிரி சாமி நகை அவளோட பேக்ல நான் வச்சிட்டேன். சரி ஓகே, போலாமா? வா போலாம்.
மா ம் எப்படியோ கரெக்டா அபி பேக்ல நகைய வச்சாச்சு. ஆ இப்ப போய் அர்ச்சனை பண்ணிட்டு பூசாரிய தூண்டி விடலாம் வாமா. சரி சரி வா வா போலாம். சாமி சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை? ஸ்ரீஜா. ஸ்ரீஜா நாமதேயஸ்ய மேஷராசி பரணி பரணி நட்சத்திராணாம் மேஷராசியாம் ஜாதஸ்ய சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் தேவ்யே நமः, ஓம் துர்காயை நமः, ஓம் திரிபுவனேஸ்வர்யை நமः, ஓம் யசோதா கர்ப்பசம்பூதாயை நமः, ஓம் நாராயண வரப்பிரியாயை நமः, ஓம் மங்கல்யாயை நமः. என்ன இது? அம்மா, தாயே, அம்மனுக்கு சாத்தின நகையை காணுமே. பூசாரி சாமி நகை காணும்னு தேட ஆரம்பிச்சிட்டாரு. அபிதான் சாமி நகை திருடி இருக்கான்னு பூசாரிக்கு சந்தேகம் வர வச்சா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நாம எதிர்பார்த்ததெல்லாம் தானா நடக்கும். அவளும் ஜெயிலுக்கு போயிடுவா. சரி ஸ்ரீஜா, கரெக்ட். அம்மன் நகையை காணுமே. நகை எங்க போச்சு? கடவுளே, நான் என்ன செய்வேன்? பகவானே, அம்மா நகையை காணுமே. கடவுளே. என்னாச்சு பூசாரி? அம்மன் கழுத்துல இருந்து நகையை காணுமா? ஐயோ, என்ன பூசாரி இது இப்படி சொல்றீங்க? அம்மன் கழுத்துல இருந்த நகையை காணுமா? ஐயோ, எத்தனை பவுன் இருக்கும்? ஒரு 10 பவுன் இருக்குமா? 10 பவுன் நகையா? தொலைச்சிட்டீங்களா? ஐயோ, நான் தொலைக்கலமா. காலையில சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிட்டு பிரதோஷமாச்சேன்னு அம்பாளுக்கு நகை போட்டம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் நகையை பார்த்தனே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாமி கழுத்துல நகை இருந்துச்சா? அப்போ கோவிலுக்கு வந்து யாரோ ஒரு ஆளுதான் நகை எடுத்திருக்கணும். ஆமா ஆமா, கண்டிப்பா அவங்கதான் நகை எடுத்திருக்கணும். பூசாரி ஐயா, நீங்க கோவில திறந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் கோவிலுக்கு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு 2-3 பேர் தான் வந்திருப்பா. சாமி நகையை பார்த்ததுக்கு அப்புறமா கடைசியா யாரு கோவிலுக்கு வந்தாங்கன்னு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா யோசிங்க, யோசிச்சு பாருங்க. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரச்ச தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். யார் பேருக்கு அர்ச்சனை? சஞ்சீவ் பேருக்கு பண்ணுங்க. சஞ்சீவ் நாமதேயஸ்ய ரிஷபராசியாம் ஜாதஸ்ய ரோஹிணி நட்சத்திராணாம் சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம். கடவுளே, பூக்காரமா போயிட்டாங்களான்னு தெரியலையே. சாயங்காலம் அம்பாளுக்கு மாலை போடணும். சொல்ல மறந்துட்டேனே. இப்ப இருக்காளா என்னன்னு தெரியலையே. சரி, போய் பாப்போம். சாமி, நடை எப்போ சாத்துவீங்க? உச்சிகால பூஜை முடிஞ்சது நடைய சாத்திடுவோம். ஓம் சரி. ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு ஒண்ணு அர்ச்சனை பண்ண வந்துச்சு. நான் பூக்காரிய பார்க்க போகும்போது அந்த பொண்ணு நடைய எப்ப சாத்துவீங்கன்னு கேட்டுச்சு. புள்ளத்தாச்சி பொண்ணா? அப்போ கன்ஃபார்மா அந்த பொண்ணு தான் நகை எடுத்திருக்கணும். ஆமாமா, கன்ஃபார்மா அந்த பொண்ணு தான் நகை எடுத்திருக்கணும். இல்லம்மா, அந்த பொண்ணு பார்த்தா நேக்கு அப்படி தோணல. சாமி, இப்ப திருடங்கள்லாம் அப்படித்தான் நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க. ஆனா பண்றதெல்லாம் விஷமத்தனமா இருக்கும். அந்த பொண்ணு தான் நகை எடுத்திருக்கணும். சொல்ற மாதிரி இருக்குமோ? என்ன ஸ்ரீஜா, பூசாரி ரொம்ப யோசிக்கிறான். அவனை யோசிக்க விடாது, அப்பதான் நம்ம நினைச்சது நடக்கும். பூசாரி ஐயா, நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. காணாம போன சாமி நகை உடனே கிடைக்கலனா அப்புறம் அதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். போலீஸ் உங்களை தான் பிடிச்சு ஜெயில வச்சிரும். ஐயோ பகவானே,
அதனால முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த பொண்ணு மேல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு உடனே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. போலீஸ் வந்து அந்த பொண்ணு நகையை எடுத்துச்சா இல்லையான்னு அவங்களே கண்டுபிடிக்கட்டும். இல்லன்னு வெச்சுக்கோங்க, நீங்க தான் மாட்டுவீங்க. அப்புறம் உங்க இஷ்டம். ஐயோ பகவானே, நாங்க உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம் சாமி. உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதான் சரி. ஆனா சுவாமி கும்பிட வந்த பொண்ணு யாரு என்னன்னு எனக்கு தெரியாதே. ஐயோ, என்ன இவன் அபியே தெரியாதுங்கறான்? ஏன் பூசாரி, நீங்க உள்ளூர் ஆள் தானே? கோவிலுக்கு வரவங்க போறவங்க உங்களுக்கு தெரியாதா? நான் உள்ளூர் தாமா, ஆனா வெளியூர் கோயில தாமா வேலை பார்த்துட்டு இருந்தேன். சொந்த ஊருக்கே வந்துடலான்னு இப்பதான் இந்த கோவிலுக்கு மாறி வந்தம்மா. இந்த ஊருக்கு புதுசா குடி வந்தவாள நேக்கு அடையாளம் தெரியாதுல்ல. பூசாரி, நீங்க அந்த பொண்ணோட அடையாளத்தை சொல்லுங்க. ஆள் யாருன்னு நான் சொல்றேன். செவப்பா லட்சணமா இருந்துச்சு. கர்ப்பிணி பொண்ணு. சஞ்சீவ்ங்கிற பேர்ல அர்ச்சனை பண்ணுச்சுமா. அப்ப அது அபிதான். நீங்க அடையாளம் சொன்ன பொண்ணோட பேரு அபி. கீழே தெருவுல தான் வீடு இருக்கு. பூசாரி, நீங்க உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. அவ சாமி நகையோட ஊரை விட்டு எங்கேயாவது ஓடிட போறா. சரிம்மா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? எஸ். வாங்க. என்ன கோயிலுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்கு? என்னவா இருக்கும்? சரி, என்னன்னு போய் பார்ப்போம். இதோ போலீஸே வந்துட்டாங்க. என்ன சாமி, என்ன பிரச்சனை? அம்பாள் கழுத்துல இருந்த நகையை காணும். என்ன சொல்றீங்க? எப்பல இருந்து காணோம்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. காலையில இருந்துச்சா? இருந்துச்சுங்கய்யா. நான் தான் பூஜை பண்ணும்போது பார்த்தனே. சரி வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க, அதான் எல்லா நகையும் இருக்கே சாமி. வைர நகை காணுயா. என்ன சொல்றீங்க? வைர நகையா? அம்பாளுக்கு போட்டிருந்த நகையை காணும். நல்லா தேடி பாத்தீங்களா? எல்லா எல்லா இடமும் இடத்துலயும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே காணும். சரி வாங்க. நகையை யாராவது திருடி இருப்பாங்கன்னு உங்களுக்கு யார் மேலேயா சந்தேகம் இருக்கா? அபிங்கிற ஒரு பொண்ணு மேல சந்தேகம் இருக்கு. நகை காணாம போறதுக்கு முன்னாடி கடைசியா அந்த பொண்ணு தான் சாமி கும்பிடுச்சு. அந்த பொண்ணு தான் நகையை திருடி இருக்கணும். சரி, அவ அட்ரஸ் சொல்லுங்க. சார், கீழே தெருவு சார். பாண்டி வீட்டுக்கு எதிர் வீடுனா எல்லாருக்கும் தெரியும் சார். அப்போ அந்த அபியை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிரும்னு சொல்றீங்க? ஆமா ஆமா சார். சார். சரி, நான் பாத்துக்கிறேன். கான்ஸ்டபிள் வாங்க. ஓகே சார். வண்டி அடிங்க. சூப்பர் ஸ்ரீஜா. செமையா பிளான் பண்ணி சாமி நகையை திருடி அபி பேக் உள்ள போட்டாச்சு. பூசாரிய நம்ப வச்சு போலீஸ வர வச்சு அபிதான் சாமி நகையை திருடி இருப்பான்னு போலீஸுக்கு சந்தேகத்தை வர வச்சாச்சு. ஸ்ரீஜா, இப்ப போலீஸ் அபி வீட்டுக்கு போய் அபி வீட்டை செக் பண்ணோம். அப்போ அபியோட பேக்ல இருக்கிற சாமி நகை போலீஸ் கிட்ட மாட்டோம். சாமி நகையை திருடினதுக்காக எப்படியும் ஒரு 3-4 வருஷம் ஜெயில போய் கழித்திம்பா. ஆமாமா. திருட்டு பட்டம் கட்டி அபியை ஜெயில தள்ள பாக்குறீங்களா?
உங்களை நில்லு பாண்டி. இப்ப நீ ஸ்ரீஜா சிந்தாமணி கூட சண்டை போடுறது முக்கியம் இல்ல. போலீஸ் அபி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அபி வீட்டுல இருக்கிற சாமி நகை திரும்பவும் கோயிலுக்கு வரணும். அப்பதான் அபி திருடலன்னு நிரூபிச்சு அபியை காப்பாற்ற முடியும். அதனால சீக்கிரம் போய் முதல்ல அபியை காப்பாத்து பாண்டி. மா, நம்ம அபி வீட்டுக்கு போய் போலீஸ் அந்த அபியை அரெஸ்ட் பண்ண போற கண்கொள்ளா காட்சிய பார்த்து ரசிக்கலாம். ம்? ஆமா ஸ்ரீஜா, வா போலாம். வா போலாம். யோ வேகமா பையா. ஓகே சார். சபா, என்ன வெயில், ரொம்ப டயர்டா இருக்கு. என்னாச்சு? போலீஸ் அபி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாம எப்படியாவது அபி வீட்டுக்கு போய் அந்த நெக்லஸை மறைச்சு வச்சிடணும். யோ நிறுத்து. யோ அந்த ஆள்கிட்ட அந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேளு. ஓகே சார். இங்க அபி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அபி வீடுங்களா? இப்படி நேரா போய் வலது பக்கம் திரும்பினீங்கன்னா ஒரு பெட்டி கடை வரும். அங்க போய் கேட்டீங்கன்னா யார் வேணா சொல்லுவாங்க சார். சரி. யோ கான்ஸ்டபிள், அலாட் அறியா, அந்த வீட்டுக்கு போனவனே எல்லாம் கரெக்டா செக் பண்ணும். ஓகே சார். ஓகே சார். யோ, இங்க அபி வீடு எங்க இருக்கு? இதோ இந்த வீடு தான். கான்ஸ்டபிள்,